வணக்கம் உறவுகளே. இன்றைய தொழில் நிலவரம் தான். நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க மீன்களையும் நண்டுகளையும் பார்த்துடலாம். அருமையான நீல நிற நண்டுகள் தான் கிடச்சிருக்கு. ஒரு பெண் நண்டும் கிடச்சிருக்கு, 2 ஆண் நண்டும் கிடச்சிருக்கு. நண்டுகள் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. கை வைக்க போனாலே கடிக்க வருது. ஏற்கனவே அந்த மீனை கடிச்சிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ரொம்ப கவனமாக தான் பிடிக்கணும். நாம் மீன்களை எடுத்து காட்டுறதுக்காக தான் பிடிக்க போகிறோம். அது ஒத்துக்கப்படுது, கடிக்க வருது. பாருங்க உறவுகளே, அருமையான கட்டா மீன்களும் வேறு பாறை மீன்களும் இருந்தது. அது கீழே இருக்குது, பார்த்துக்கலாம். நமக்கு இந்த ஒன்று மேலே எடுத்து பார்த்துடலாம். எதுவுமே எடுக்க விட மாட்டேங்குது, அந்தளவு ஆக்டிவாக இருக்குது. நண்டுகள் கடிக்க வருது. பாருங்க உறவுகளே, ஒரு அருமையான பாறை மீனும் கிடச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, 2 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு பாறை மீன், அப்புறமா ஒன்று எடுத்து வச்சிடலாம் கீழே. அப்புறமா கட்டா மீன் நண்டு கடிச்சு வச்சு விட்டுடிச்சு. கட்டா மீன், அப்புறமா மறுபடியும் கட்டா மீன், மறுபடியும் கட்டா மீன் தான், மறுபடியும் கட்டா மீன். அப்புறமா எல்லா கட்டா மீன்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருக்குது. நாம் செவிடுகளை எழுப்பி பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. இது கடிக்க வருது, அதனால் நாம் கீழே கொட்டிடலாம் மொத்தமாட்டி. கருமையான நண்டுகளும் கட்டா மீன்களும் ரொம்ப ஆக்டிவாக ஓடிட்டுருக்கு. உறவுல 3 நண்டுகளும், அப்புறமா கொஞ்சம் மீன்கள், 2 பாறை மீன், 2 இல்லை, ஒரு பாறை மீன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாறை மீன், பாக்கி கட்டா மீன்கள். ஒரு பெண் நண்டு இங்கே ஓடி வந்துருச்சு. அதை பிடிக்க முடிய மாட்டேங்குது, அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, கடிக்க வருது. நாம் இதை பிடிச்சி அதோட சேர்த்து போடணுன்னு தான் போகிறோம். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, பிடிக்க விட மாட்டேங்குது. பாருங்களோட பெண் நண்டு முட்டை வச்சுருக்கு. பிடிச்சிட்டோம், அதை கூட சேர்த்து போட்டுடலாம். பாருங்களோட 3 நண்டுகள், அதில் 2 ஆண் நண்டும் ஒரு பெண் நண்டும் கிடச்சிருக்கு. அப்புறமா நமக்கு கட்டா மீன்கள் கிட்டத்தட்ட 3, 6, 7 கட்டா மீன்கள், ஒரு பாறை மீன் கிடச்சிருக்கு. நம்ம இந்த பாறை மீனை இரையாக பயன்படுத்தலாம். ஏதாவது பெரிய மீன் கிடைக்கலான்னு பார்ப்போம். ஓகே உறவுகளே, நமக்கு கிடைச்ச மீன்கள். ஓகே உறவுகளே, பாய்.